மூன்றாம் நாளாகிய இன்று அமரர் ஆர் சண்முக சுந்தரம் அவர்கள் எழுதிய தட்டி சுட்டதடா நாவலின் வானொலி வடிவம். நாடகமாக்கம் என் விஸ்வநாதன் அவர்கள். அமைப்பு கே கணேசன், சூலூர் கணேஷ். சட்டி சுட்டதடா நாடகம். வேணுங்கய்யா, இன்னும் தூக்கமுங்களா? வெந்தனி ஆறி போகுது, வாங்க அரிசி பச்சர் ஆக்கி இருக்கணுங்க. ராமு நிதானம்ப்பா, உடுத்துறாது கண்ணு. ஐயோ வேணுங்கய்யா, இது ஊடு இல்ல, உங்க பேரனும் இங்க இல்லைங்க. இது காடுங்கய்யா, காட்டு சாலை. ஊத்த விட்டுதான் நம்ம வெடியாத்தாலே இங்க வந்து போட்டுமுங்களே. வீட்டுல வறுத்து இருக்கிறதா நினைப்பாக்கா? ஏனுங்கய்யா, அப்படின்னா இது ஊரு இல்லைங்களாக்கோ? நீ சூட்டி பார்த்தா கெட்டிக்காரு. வயசான உறவு பிறக்கிற பிள்ளைங்க புத்தாரியா இருக்குமுங்கம்பாலே கடைக்கால பொண்ணப்ப அவன் சொன்னதுமே நெசந்தா வேலாட்டா. ஐயா, கருவேலம் குச்சி இங்கேயே இருக்குதுங்க. ஏதேது ஒன்ன கூட மறக்க மாட்டியா இருக்குது. போங்கய்யா, சலுதியா பல்ல கரிச்சு போட்டு வாங்க, தோட ஆறி போயிருமா அப்புறம். கும்பன்னு வருவனாரே. அடே பொண்ணப்பா, உன்னத்தாங்க சாரி நிறைச்சேன். 100 ஆயிடுச்சு போ. நல்லா சொன்னீங்க போங்க பண்ணாடி. இந்த காட்டுல மேட்டுல ஒண்ணும் 70 வருஷத்துக்கு நம்ம ஆட்டு வண்டியில இப்படி பாசர சாமான் தூக்கிட்டு அலையோடுங்கிறீங்களா கேனைய? அடே பொய் சொந்த வாய்க்கு போஜனம் சிக்காதுரா பொண்ணப்பா. ஏதோ உங்க தர்மத்துல எனக்கு குறை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பண்ணாடி. நான் சொல்ல வேண்டிய பேச்சுப்பாது. ஒன்ற தர்மத்துலதான் அப்ப இந்த பொட்டல் காட்டி சாலைக்கு நம்மளோட புது குடித்தனத்துக்கு சாமானம் சேர்த்து தான் வருங்கிற. நீங்க போய் பாருங்க பண்ணாடி. மழை ஏட்டமா எல்லாத்தையும் கொண்டாந்து சின்னமணி விவசாயிக்கு முன்னால கடவரம் பிடித்தாங்க வாரம் நானு. பொண்ணப்பா, உன்னை போல ஆளுகளுக்கு செஞ்ச உபகாரம் வீண் போகலடா சாமி. அது போதுங்க எனக்கு. அப்ப நான் வாரேன். மகராசன போயிட்டு வா பொண்ணப்பா. சேமராண்டவனே. வேணுங்க என்ன மாமனவங்க இப்படி என்ற மூக்க அறுத்து போட்டாங்களே, என்ற மானத்தை வாங்கணும்னு எத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தாங்களாமா. அட எத்தமாவும் நானு எனக்கு போராதமான உனக்கு என்ன போகுது சுப்பகா? நல்லா இருக்கிற நாயம் மூத்த மருமகளை தானே முதல்ல சொல்லுவாங்க. காரண சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்களா? சாடி திறந்தேன். நீ யாரு? போப்பகா, நீ சும்மா இரு. உங்க பாருங்க, நீங்க சும்மா பல பல கஞ்சாதீங்க. எனக்கு அங்க பிஞ்சு பிஞ்சு வருதாக்கு. அப்பவே எங்க ஆத்தா சொன்னா, கட்டுக்காத்துக்கு விருந்துக்கு 10 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ள யாரும் ஊருக்கு போறேன்னு. செவனே நாங்க ஆத்தா பேச்ச கேட்டு போட்டு அங்கேயே இருந்திருக்கோம் நானு. சரி பேச்சோடு எனக்கு வேலை கிடக்குது. நீ பேச்சு ராவிதே கிடக்காத. இப்ப கிளம்பாவையும் போறதுக்கு என்ன முறையுங்கிற? வெகு வரையும் பார்த்தா ஊரு. ஓஹோ, எங்க ஆத்தா ஊருக்கு போய் ஒழுந்துக்கலாம்னு அகிரியா பண்ணிட்டு தான் பேசுறாப்புல இருக்குதாக்கு. ஆறுலேவா? ஆறுக்கு போய் தொழியோடுங்கிற பேசுற மாதிரி பேச்சு. ஆமா, நான் தான் பேசுறேன். இந்த பாவத்தை தூக்கிட்டு ஊர்காலம் போயிட்டு இருந்தா வெகு நேர்த்தியாத்தான் இருக்கும் போங்க. மாமனை பத்தி இங்க கேக்குறது பத்தாதுன்னு எங்க ஊர்காரங்களும் கேட்கணுமாச்சு. மாமனார் ஐன வேன்ல ஊறி கூட்டுட்டீங்கன்னு ஆளுக்காள் கேட்க வருவாங்க. அது சரி, யாரு கேட்பாங்க? கேட்டாக்கு வந்தாடி கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு போவையா? சும்மா கிடந்து தாரிக்கிறே கிடந்து என் பிறந்தது பழனிப்புறம் பாரு. தைரியமா பொட்டாட்டி கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் அவன் பாரு. அவங்க பாவாங்க, அவங்கள யாரு கேட்குவாங்க? கேட்டாலுமே நம்ம தான் கூட்டம் சொல்லி போடுவாங்க. வேய்க்கணுமான கூட்டம் இல்ல அது. சரி பிள்ளையங்க அவன் தலை அந்த எருக்குத்தாடி கிட்ட முத்தாயி மண்ணில் ஆடிட்டு இருந்தா பாரு. சரி சாத்தி இழுத்துட்டு வா போ. பேச்சு எனத்தாயிருக்கோம். தாத்தங்கிட்ட போறேன்னு ரகலை பண்றாங்க முத்தாயா. இந்த கிரகத்துக்கு 10 வருஷம் ஆயிடுது. இத்தனை கூட வேய்க்கானமே இல்லைங்க போங்க. இந்த லட்சத்துல வகுத்துல வேற ஒண்ணு இதுக்கெல்லாம் ஒண்ணும் போறதுல இல்லைங்க. சும்மா போறக்கார சுப்பக்கா போய் பிள்ளை கூட்டிட்டு வா போச்சுட்டேன்.
வாங்க வாங்க. நேரம் மலைக்கு போயிட்டு வராப்புல இருக்குது 2 பேரும். ஊர்ல எல்லாரும் சமைக்கும் தானே? ஊர்ல எல்லாரும் ஆறு இருக்கிறா. பசங்க 2 இங்கேயா இருக்குது. நாங்களும் இங்க வந்தாச்சு. இனி ஊர்ல ஆறு இருக்கிறா. சௌக்கியம் கேட்கறதுக்கு சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சலு. ஆமா, நீ பசங்க 2 எங்காத்தா? இது ஏனாத்தா வாரம் போதே பத்திரக்காளியா வார. பசங்க 2 இங்கதான் கொடக்காளியில கழிச்சுக்கா ஆடிட்டு இருக்குதுங்க. ஆமா தெரியலையா, உன்ற மாமனாரு சீராடிட்டு போயிட்டாராமா, காட்டு சாலைக்கே போயிட்டாராமா, புள்ளைய கூட போயிட்டாமா. ஆமா, சின்ன குழந்தை சபு மிட்டாய் வாங்கி கொடுக்கலன்னு தீராடிட்டு போயிடுச்சு. ஏனுங்க நீங்க வெடுக்கு வாய் தரம் சொல்றதுதானோ? என்றதால இப்படி எல்லாம் சேர்ந்து விட்டாதீங்க. ஆமா, ஆட சத்தம் வைக்காத செல்லாயா. ஆமா, பெரிய மாப்பிள்ள தண்டை பிறந்ததா வேண்டாம்னு நிக்க. தெத்து பறப்பு வேணும்னு இருந்தா அவளே நின்றுப்பாளே. தெரிஞ்சு போலாம் அப்பங்கிட்ட அவதான் தூரம் போட்டாளோ என்னவோ. இப்ப என்ன வந்துட்டுதுன்னா அதையவே பேசிட்டு எல்லாருமே. என்னவா இது வாராதுங்களா? என்ன மச்சூட்டு பண்ணாடி கடைசி காலத்துல கூத்த கெடுத்து போட்டாருன்னு மலைப்படியில அந்த முத்து பண்டாரான கிடிச்சு காமிச்சானே. அப்ப நீங்க தூங்கிட்டா இருந்தீங்க. சரி விடுங்க பேச்ச. சரி இந்த பசங்களை போய் கூட்டியாரதானே. இத பேச மாத்தாதீங்க. ஆமா, என்ன தாத்த முதுகுலயே பேரன்னு குடியிருப்பாங்களே. இப்ப பேரமா இருக்கு எங்கேன்னு தேட மாட்டாராக்கு. அதுக்கு எதுக்கு செல்லாத இப்படி அக்காலம் போடுற? எங்க 2 பேர்த்தையும் தான் சின்ன வயசுல தோல்லையே போட்டு தூக்கிட்டாரு. அண்ணனுக்குமே எனக்குமே தண்ணி ஊத்தி விட்டு ஒட்டு கூற வச்சு விடுவாரு. எங்க ஆத்தாலும் ஜாக வரைக்கும் சொல்லிட்டு மகராசி நேசமா தான் போச்சு. உள்ள வேளாங்கா மேல இருக்கிற வாசத்துல அப்பனுக்கு திருட்டித்தான் முடிச்சு போச்சு. போய் தொலைறாரு விடுங்க. அவரு தலைஞ்சாலும் நம்ம தலை உருட்டுறாங்களே. அவரா போயிட்டா நாம என்ன நாங்கிறது? ஒரே கிரகமா போச்சு. சரி சரி, நீ சித்த போய் இந்த கிரகங்களை கூட்டிட்டு வாமா சீக்கிரம். ஆறலவா பசங்களை போய் கரகம் தராமனு ஏன் சொல்ற சொல்லாயா? ஆமா, நீ போய் கூப்பிட்டா வரமாட்டான்னா சொல்லுவாங்க. போப்பா, நீயே போய் கூப்பிடாத்தா. எனக்கு வேற இந்த கால்ல நீர் இறங்கிட்டு ஒரே குடைச்சல். நீயே போய் சொல்லாயா, கூப்பிடு. சரி. அரே வாப்பா பொண்ணா, வாருங்கய்யா, ஏதாச்சும் வேணுங்களான்னு கேட்டு போலான்னு வந்துருங்க. உப்பு தொட்டு கப்பூரம் வரைக்க நீ போன மாசம் கொடுத்ததுக்கே இத்தனை ரூபாய்ன்னு சொல்லலன்னு அம்முடி சொல்லிட்டு இருக்குதேப்பா. சொன்னா போகுது எதுங்க பண்ணாடி. அது முடியாதப்பல அடுத்த மாசம் சித்திரைக்கு பருத்தி வெடிப்புக்கு வந்ததுமே பரச வாங்கிக்கோடா. ஆனா கணக்கு ஒழுங்கா இருக்கோடாமா. ஆத்துல போட்டாலே அளந்து போடணுமா? இது ஒண்ணு ஆறு நீங்க பண்ணாடி. ஊருதானப்பா. இல்லைங்கோன்னு அது இந்த என்னப்பா அது? இது சொர்க்க வாசலுங்க பண்ணாடி, சொர்க்க வாசலுங்க. இரிசங்கு சொர்க்கம், இரிசங்கு சொர்க்கம். இப்போ நான் 2 நேர நிக்கிறேன். அதை விடு. ஏன் பொண்ணுப்பா, என்னங்க உங்க குழந்தைக்கு சோறு ஊத்த போறோம்னு சொன்னீங்க. ஆமா. எனிமலைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆனா இப்படி தொடர்ந்து போயிட்டியா? நலன்னு வித்தியாசமே ஏதாச்சும் சொல்லி போட்டான். சாமானம் சேர்த்து குடிச்சு போட்டு நீ பணம் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நான் உங்கள்கிட்ட வரவு செலவு எப்படியப்பா பண்றது? உதவி செஞ்சவங்கன்னு பார்த்து போட்டு இப்படி பணம் வாங்காமலே கொடுத்தா நீ சக்கு ஓட்டாடி ஆகி போய மாட்டியாக்கு. நீ நல்லா பொழைக்க வேணும்ல. என்ன பொண்ணுப்பா, என்ன நான் சொல்றதே அது சொல்லு. இல்லைங்க ஐயா, அது வந்து நான் உங்க அத்தாரர்கள் சம்பாதிச்ச பூமிங்களான்னு விசாரிக்க வந்திருக்காருங்க. ஓஹோ. ஏண்டா உங்க 2 பேருக்குமே பாக பிரிவினையை பண்ணி பெரிய தோட்டத்தை உங்க 2 பேருக்குமே ஆளுக்கு பாதியா தந்து போட்டாரே பெரிய பண்ணாடி. அந்த அன்னைக்கு இந்த காட்டை ஏன் கேட்கல? பெத்த மகளுக்கு ஆத்தா வேலை சீதனமா தராம விட்டுருந்தா எதையும் தானே பண்ணாடி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இப்படி எல்லாம் பேச வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போகும் அப்படின்னு நல்லா பெஸ்ட் போட்டுங்க. கணக்குள்ள இதுக்குத்தான் வந்தாங்களாட்டு என்ற அருமந்த புத்திரனுங்க. மிச்சத்தையும் கேளுங்க பண்ணாடி. எங்க ஐயன் தனக்குன்னு ஒரு பாகம் போட்டுக்காத காரணம் இப்பதான் தெரியுது அப்படின்னாங்க. ஓஹோ. நல்லா தெரிஞ்சுட்டீங்கல்ல, எந்திரிச்சு போங்கடா. அந்த காடும் இல்லாம இருந்திருந்தா அவரு பிள்ளை கூட்டிட்டு மலைப்படித்தாண்டா போயிருக்கணும் அப்படின்னு நாங்க பிறந்தால எங்க வேளாத்தால கஜூட்டுருமா அப்படின்னு ரொம்ப கெரிசனமா கேட்டாங்க. பெத்த அப்பனையே திறம் பார்த்து போட்டீங்களேடா, உங்களுக்கு பெத்து எது பிறப்பு எது போங்கடான்னு துறைச்சு போட்டுங்க. நானு
பெத்த மனசு தித்து புள்ள மனசு கல்லுன்னு பெரியவங்க தெரியாதான்னு சொல்லியிருக்காங்க. ஹேமதையானே, பூமி, பாகம், தெத்து, பொறப்பு இதெல்லாம் என்னங்க கணக்குள்ள? எனக்கு என்னங்க தெரியும்? இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லாதது இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஏனுங்க கணக்குள்ள? ஓ, இதுக்காதுங்களா என்னை கூட்டியாதீங்க? பூசாரிச்சியை பார்க்கலாமுன்னா குறிகிரி கேட்க வாரம்னு நினைச்சுக்கிட்டு வந்த. ஆனா இங்க வந்தா இந்த உரத்த பாளையத்துக்கு கிழக்க ஊரடி குரங்காட்டுல வெள்ளிக்கிழமை சாமியாடி குறி சொல்ற ஒரு பூசாரிச்சின்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு முன்னாடி. ஆனா அதுல விஷயம் இருக்குது பாருங்க. பெரிய பண்ணாடியுமே அவளை ஒரு கலக்கா பார்த்து போறது நல்லதுன்னு என் மனசு பாக்குதுங்க. அதுதான் என்ன தெரியலீங்களான்னு பூசாரிச்சு கேட்டாலே அதுக்கு நீங்களும் கணக்காத்தானே பதில் சொன்னீங்க. அது எப்படி தெரியாம போகுது? முதல் தரமும் தெரிஞ்சது, ரெண்டாவது தரமும் தெரிஞ்சது, இந்த தடவை தான் கொஞ்சம் தெரியுதுன்னு கரெக்டா தான் நீங்க பேசிட்டீங்க பண்ணாடி. பேச்சு என்ன பண்றதுங்க காலத்துள்ள? பிள்ளைகளே பிறக்கிறாரு, பிறந்தா சொன்னபடி கேட்கிற பிள்ளைகளா பிறக்கும். அது அப்படித்தான். முதல் தர தெரிஞ்சதுன்னு சொன்ன இந்த பூசாரிக்கு திருப்பூர்ல இருக்கான். நம்ம பசங்க ரெண்டு அங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல தங்கி இருக்கிற பசங்களுக்கு ஸ்டோராக்ஸ் போட்டுருந்தா மகராஜ் மீனாட்சின்னு பேரு. அப்ப இந்த பூசாரிச்சு ஒரு நாள் பசங்களை பாக்கிறதுக்கு திருப்பூர் போய் காத்துட்டு இருந்தனா இவ மீனாட்சி வாழத்தோடு தையும் கோயிலுக்கு போனாலாமா. சோதனை படிக்கணும் ரயில்ல போலாம்னுட்டு அது பெரியவனும் சின்னவனும் கூட போயிட்டாங்க. பொழுது ஒளியில திரும்பி வாராங்க 3 பேரும். பெரியவன் மாறப்புங்கையில பீடி, இன்னமும் பழனிப்ப வாயில சிகரெட்னா பாத்துக்கலாம். 10 வயசு 8 வயசு பசங்கிவிங்க. அப்புறம் என்ன பசங்களை சினிமாவுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சீரழிச்சிருக்கிறா இந்த மீனாட்சி. 3 மாசம். அப்புறம் பள்ளிக்கூடத்திலேயே அவங்க படிச்சது போத நல்ல விதமா இப்ப ஊருக்கு கூட்டிட்டு போயிருந்தா அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா பாருங்களேன். மாரப்பன் சீட்டாடி பழகிட்டா. ரெண்டையுமே ஊருக்கு கூட்டியாந்துட்டுங்க. பிறகு உடதட்டின காலையாக்குமா சொத்து படுக்க விழுந்து வந்தேன். இப்படித்தான் முதல் தரம் தெரிஞ்சது கணக்குள்ள. மறுக்காவும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த மீனாட்சி ஊருக்கு வர்றா. கல்யாண தண்ணிக்கு பெரியவன் மாறப்ப தாலி கட்டுறதுக்கு மணவரைக்கு மாப்பிள்ளையா போகாம குதிரை வண்டியிலும் மீனாட்சியோட திருத்தமா ஊரை விட்டு ஓடுறான். மாறப்பனுக்கு இவளுக்கு அப்ப 15 வருஷம் வயசுல வித்தியாசமுங்க. என்ன கண்டாவியோ ஒண்ணுக்குள்ள மவராஜி மழவரையை விட்டு எந்திரிச்சவா குழுங்குழுன்னு அருள் கதையும் நல்ல மீனுமே குடிச்சு போட்டா. 2 மாசத்துல திரும்பி மாறாதே மாறப்ப. அப்புறம் எப்படியோ மாறப்பனுக்கு சின்னவன் பழனியப்பனுக்குமே ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் ஆச்சுங்க. அப்போ ஓடுனவன் மீனாட்சி மறுக்கா 3வது தடவையா இப்ப இந்த ஊருக்குள்ளேயே வந்து போட்டு முரங்காட்டுல பூசாரிச்சியா இருக்கிறா. இந்த தடவை தாங்க கொஞ்சம் தெரியல காலப்புள்ள. மறுபடியும் எதுக்கு இங்க வந்தாலோ என்னமோ பண்ணாடி. உங்க குடும்பத்துக்குமே அவளுக்கும் இந்த ஒரு சங்கிலி தொடர்பாட்டம் ஒரு தொடர்பு இருக்குது. திடீர்னு அது அந்து போகுது, மறுக்காவும் சேர்ந்துக்குது. எல்லாம் சேமலாண்டம் பார்த்துக்கானு பண்ணாடி. மனசு போட்டு நீங்க உழைக்காதீங்க, கொஞ்சம் வேற சொல்லாம நடங்க போல. மகராட்சியா வள்ளியாத்தாலும் போய் சேர்ந்துட்டா. பசங்க இந்த ஆத்தா ஆடி இருக்கிறதுக்கு உள்ள வேளாத்தா மட்டும் இல்லைன்னா இந்நேரம் இந்த பண்ணாடியோட நிழல கூட யாரும் பார்த்திருக்க முடியாது கணக்குள்ள. எப்படியும் இந்த கிரகத்தெல்லாம் பார்க்கணும்னு இல்லாம மகராட்சியா போய் சேர்ந்துட்டாங்க பெரிய பண்ணாட்சியுமே. பசங்க நினைப்பில விரும்பத்தி பிடிச்சா அப்புறம் உட்காந்துக்குவீங்க. திருப்பூருக்கே குடி போயிடுறதானே அப்படின்னு கிண்டல் பேசுவாங்க பெரிய பண்ணாடிச்சு. அப்படி பிரியமா பாசமா வளர்த்துனீங்க. இப்ப தோட்டம் தான் எப்படி இருக்குது? இப்ப 2 மருமக்கள் 2 மகனுங்க அந்த நிலத்திலேயே உளுந்து கிடந்தாலுமே என்ன பிரயோசனம்? பட்டி நாய்க்கு கஞ்சி கொண்டு வர பண்டை மேய்க்கிற பையன் கூட அவங்களுக்கு சேர்ந்துருக்கு இல்லைங்க. பாருங்க, ஒரு 8 பண்ணையத்தை ஒட்டுக்கா ஒரே ஆளா பாக்குறதுக்கு பிறந்தவங்க பெரிய பண்ணாட்சி. பெரிய பண்ணாட்சி தலை தெரிஞ்சதுமே அப்பன்னா ஆள் அம்புக்கு சும்மா பம்பரான பறப்பாங்கல்ல. இப்ப தோட்டத்திலையும் இல்ல, அறாதையும் விட்டு போட்டாங்க. எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு பண்ணாடி. கேட்டதெல்லாம் இங்கேயே கெட்டு போச்சுங்க எனக்குள்ள. உங்க என்ன வேளாத்தாள் ஒரு மகராசங்கையில குடிச்சு கொடுத்து கரையை தின்ட்டா போதுங்க எனக்குள்ள. நிம்மதியா சேமரையா மடி சேர்ந்துருவன் நாடு. சரி சரி நடங்கு பேரத்துல பொழுது சாஞ்சிருச்சுனால நடக்கு நடக்கு.
சின்னமணி வேலாத்தா வந்தா தொண்டை நினைச்சுக்கலான்னு வாட்டுறேன் கண்டப்பா. என்ன கோழிக்காரர கண்ணை தொருகுதாட்டு இருக்குதா? இந்த வெயிலுக்கும் குளிர்ந்த காலத்துக்கும் லேசா கண்ணை தொருகுதான். ஆமா, ஒத்த மட்டு வண்டியில இன்னைக்கு எத்தனை ஊருக்கு போயிட்டு வந்த? அட போப்பா கோழி, நீ எத்தனை வட்டிகளுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்துருக்குற? அட நீ முதல்ல சொல்லு. எனக்கு என்னப்பா, வண்டி பூட்டினா தீர்ந்துது. ஊர் வாசல்ல கரை பரப்பவே வேண்டியதுதான். சாமான அள்ளிட்டு போயிடுறாங்க. இது மினி எத்தனை நாளைக்கு? மழை இல்லாம பஞ்சவாரம் முட்டுந்தேன். எனக்கு பையனா முதுகுல பாறாங்கன்னு ஏத்துறாங்க. 2 வடக்குள்ள போனேன், 3 பட்டியல தொடர்னேன். நான் வருவனான்னு எப்பன்னு தளம்பாத்துக்கு தெரியுது. இந்த பட்டி காட்டுத்தானா கூட 2 மேல அடிஞ்சு போச்சு. மேக்க சவருக்கு போனது திரும்ப வேண்டியதானே. சரி கந்தப்பா, நான் ஒண்ணு கேட்கறேன். ஒன்னு 9 கேளு. நெசத்த சொல்லுவியா நீ? மாரியா தாரியா நெசப்பட்ட தேக்கிறது தெரிஞ்சிய. நீ எப்ப பார்த்தாலே மாரியாத்தாரியன்னு சத்தியம் பண்ணிட்டே இருக்காத. மாரியாத்தாளை விட்டா எங்க அண்ணன் நானேன்னு சொல்லுவேன். மாரியாத்தாளும் மாறி போறது இல்ல, உங்க அண்ணனும் மாறி போறது இல்ல. என்ன காட்டா நினைச்சிட்டு பேசுறேன் நீ? பணம் கொடு, என்னைக்கு சத்தியத்த எத்தனை சாய்ந்தாலே நடிக்கிறேன்னு பாரு. எம்தனா இருக்கிறிய கோச்சுக்காத கந்தப்பா. ஆட நமக்குள்ள கோபம் என்ன கோபம்? நம்ம என்ன பெரிய பண்ணாடியும் சின்ன பண்ணாடியும் மாட்டோமா? கோபத்துக்கு பூமியாடு நமக்கு இருக்குது. ஓ, அப்படியும் இருந்துட்டா ஆளு கையில பிடிக்க முடியுங்கிற. அது சரி, அதை பத்தி தான் நானும் கேட்க வந்தேன். பெரிய பண்ணாடியும் சின்ன பண்ணாடியும் எதுக்கோசரம் இப்படி பிரிஞ்சு நிக்கிறாங்க? பெரிய பண்ணாடி குளத்துல தங்கம்னா தங்க மாட்டேன், கடவுள் மாதிரி தானே அவரு. இந்த கடாயினருக்கு என்ன வந்தது? எதுக்கு வயசான காலத்துல அவரு இப்படி நோக்கடிக்கிறாங்க புரியவே மாட்டேங்கிறாங்க. அந்தப்பா சொத்து தகராறு இருக்கிறாப்புல தெரியலையே. பெரிய பண்ணாடிக்கு மனச்சங்கடம் தான் பெரிய நோவா போச்சு. அதுதான் பசங்களை போங்கடான்னு காரி திட்டு காட்டு தாளிக்கு வந்துட்டாரு போனப்பா. மருமகளுங்க என்ன ராங்கியாத்த ஆடினாலுங்களோ மக்கமா இருந்தா என்ன குணத்துல துரியோதனம் போட்டிருந்தானே. சத்தியமா லட்சத்தை கட்டி வச்சாலுமே நான் ஒரு நொடி இருக்க மாட்டேன்ப்பா. இந்த அப்பா விஷயங்க இவருக்கு இங்க பஞ்ச பிரதேசத்துல காட்டை கண்டிட்டு காத்துட்டு தடுக்கிறாங்களோ. ஒருத்த வாழையும் இல்லது, என்ன செத்த வாழையும் மாத்தே. அவங்களுக்கு எங்க போகட்டும் எமலாவுக்கா? உன்னை கேட்ட வேற என்ன சொல்லுவேன்? அங்கமுத்து கேட்டுப்பாரு. அவன் எத்தனை குடும்பத்துக்கு இங்க இருந்து கூட்டிட்டு போய் உசுர கொடுத்துருக்கான் தெரியுமா? யாரு பண்ற அங்கமுத்து? அவன் பெரிய சாமியா உசுறு கொடுக்கறதுக்கு? சாமி அவன் இல்லப்பா, அவன்ற அம்மா ஊரடி குரங்காட்டுல டேரா போட்டிருக்காரு பூசாரிச்சு. ஆமா, அந்த பூசாரிச்சி மகன் தான் அங்கமுத்து. ஓஹோ, பூசாரிக்கு மகன் வேற ஒருத்தர் இருக்கிறானா? அவன் இருக்குத்தானே. இப்போ எனக்கு தெரியும், நம்ம பக்கத்துல இருந்து 40-50 குடும்பங்களை திருப்பூருக்கு கூட்டிட்டு போயிருக்கிறான். ஆமா கேட்டப்பா, அவனுக்கு என்ன லாபம்ங்கிற? சாமி சொல்லவில்லை, அவங்க அம்மாவுக்கு என்ன லாபங்கிற? அப்படித்தானே இதுவும் நல்லது செய்யறவங்களுக்கு சில பேர் இருக்கத்தானே வேணும். என்ன நான் சொல்றது? அது சரி, அவனால எப்படி வேலை வாங்கி கொடுக்க முடியும்? அதை நீ இன்னும் சொல்லியாப்புல. அங்க முத்து யாருன்னு நினைக்க, மில்லுக்கு மேஸ்திரி வைப்பனே, பெரிய மேஸ்திரி நினைச்சுக்கா. அடட அது பாரு, சின்னமணி வந்தது கூட தெரியல பாரு. தேதி முன்னூரத்துல நல்லா சோடியா சேர்ந்து போட்டு குழந்தை கட்டுறீங்களா இருக்கும். உண்டாங்க கச்சாயம் பச்சை மாவு சம்மந்தி வீட்டு பலகாரம். பொண்ணப்பா இந்தா சொம்பு தண்ணியே போதுமா, இல்ல கொஞ்சம் கருப்பி தண்ணி கலந்து கொடுக்கட்டுமா? ஆத்தா இழையும் கொடுங்க, பானத்தையும் கலக்குங்க. ஆட்டமா இருக்குது. புழுதண்ணி இருக்குமா? கமஞ்சோது புழுதண்ணினா ஒரு மொடா கொடுத்தா குடிச்சு போடுவோம். இப்போ ஆமா, என்னத்த சொன்ன? சமைச்சு விட்டு போதாமா? ஆமா பொண்ணப்பா, நடு பண்ணாடிக்கு பொங்கோந்து பிறந்திருக்குதாமா. மவர ஆச்சே இருக்கும்போ. நான் அடுப்பண்ணாடிதான் பெருசாகி மாசம் வச்சு போட்டாரு. பிறந்த புள்ளையாச்சு புத்தியோட அப்பாறையில நிலம் வச்சு பொழைக்கிட்டு அதுதானே பொழைக்கும் பொழைக்கிட்டு. ஏனமணி, உங்க ஐயா சம்மதி வீட்டுக்கு போலியா? குழந்தை பிறந்த பிறவே அவங்க ஆள் அனுப்பலையாக்க? 3 தலக்க ஆள் வந்துட்டு தந்தப்பா. ஐயன் போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதான் கச்சாயமும் பச்சை மாவு பலகாரமா கொடுத்து விட்டுருக்காங்க. எப்படி போகலாம் சொல்லு தந்தப்பா. சின்ன பண்ணாடி வீட்டுக்காரி செல்லாயா போன மாசம் என்ன பண்ணுனா தெரியுமா? அப்பாரை என்ன பாக்கணும்னு பாசத்தோட இங்க ஓடியாதது 2 பசங்களும். உன்னிமே போவையா சாப்பிட்டு போட்டாலாமே அந்த ராட்சசி.
நாடு பண்ணாடி தான் என்னங்கிற தாத்தனை பார்க்கணும்னு சேர்த்தி வர பார்த்தாள் தர தரன்னு எடுத்துட்டு போயிட்டாலாமா. ஐயன் இந்த காடுல வந்ததுல இருந்து தொண்டு போயிட்டாங்க. துப்புன தம்பளம் வாயில ஏறாதுன்னு கீறிதாங்க அவட்ட. எப்படி போறது பண்ணப்பா? சரி சரி நீங்க சாப்பிடுங்க. கட்டி பானகம் கலந்து ஊத்திட்டு பாரு. கந்தப்பா இந்த வேளாத்தாள் சாரி எத்தனை நல்லா வரணும். 4வது வரைக்கும் தான் முல்லை படிக்க வச்சாரு பண்ணாடி. அதுக்கு மேலையும் திருப்பூரை கொண்டு போய் பசங்களை படிக்க வச்சாரு. பண்ணாடிக்கு படிப்புன 2 வரப்பும் போதும்பா. வேளாத்தா இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் குணவதியா இருப்பார்ல கந்தப்பா. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது கந்தப்பா. குணமெல்லாம் புறப்போட வந்துருக்கானு டவுன்ல நானும் படித்த பெரியவுக்கு பொம்பளோட பழகிட்டு வரவும் தானே. டவுனுக்காரங்களுக்கு கோரிடிக்கு போயே இத்தனை புத்தி படிச்சு தெரியாது அந்தப்பா. நீங்க வேலைக்காரமான வியாபாரி தான் நீங்க. சரி சரி சாப்பிடு சீசன் போற. சரி நட போன மாப்பிள்ளைங்க 2 பேரும் இத்தனை நாளாட்டம் வேணும்னு தெரியக்கூடாது. இனிமே தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க மாமா நாங்க எங்க தெரியுறோம்? எங்க ஐயன் தான் எங்களை ஒன்லையுமே முன்னுக்கு உள்ளீங்களே. ஒண்ணுக்கு எட்டரா விடுறதே. ஒண்ணுக்கு தான் வந்துட்டீங்களே. உங்க ஐயனை தான் காட்சி முடிக்கிட்டீங்களே. நீங்க என்னங்க மாமா மணிகார் வேற வந்துட்டு எல்லா தாட்டமே பேசுறீங்க. அவர் என்ன சின்ன குழந்தைங்களா நாங்க முடுக்கறதுக்கு? புள்ளையை கூட்டிட்டு காலங்காத்தால விடியதுக்கு முன்னாலே அவரே தானே போயிட்டாருங்க. பொட்டிச்சாவி தூக்கி நடுக்கோடத்துல எரிஞ்சிட்டு போயிட்டாரு. பேர்த்து புதிரை எடுக்கிற வயசாகி போச்சு உங்களுக்கு. என்னது நான் பேசிக்கிட்டே இருக்கேன். சின்ன மாப்பிள்ளை எங்கேயோ பாக்குறாப்புல இருக்குது. இல்லைங்க மாமா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க. ஆமா இந்த அம்மணிக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டாமா? சாதிக்கணும் என்றா சொல்லுவேன். நாங்க வேண்டாம் நான் சொல்றோம். பிறந்தவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எங்களுக்கும் ஆசை இல்லைங்களா? இல்ல எங்களை கேட்டு போட்டுதான் பண்ணாடி என்னாச்சும் பண்ணணுங்களா? அதான்ல பெரிய பண்ணாடிக்கு என்ன இல்லைங்க. இப்போ காட்டுல வெள்ளாமே நல்லா விளைஞ்சிருக்குதுல்ல. மாப்பிள்ளைக்கு என்னது பஞ்சம்? மாப்பிள்ளைக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. அப்படி வேலாத்தா யோகக்காரிப்பா. ஆனா பண்ணாடிக்கு நகைக்கிட்டா பஞ்சமாப்பா. அந்த நகைகளை சித்த எடுத்து கொடுத்து போடுங்க. என்ன பேச்சு மூச்சை காணும்? கணக்கு பொண்ணுகிட்ட என்னமோ கசாமசான பேசுறீங்களா? எங்க ஆத்தாரகையில எங்களுக்கு சொந்த பிள்ளையாரு கேட்டீங்களாமா? ஏப்பா இதெல்லாம் நல்லா இருக்குமாப்பா? அதுக்கு என்ன நடக்கிற காலத்துக்கு கொண்டுட்டா போகுதுங்க. சரியான துரியோதனம் கூட்டமடா இது. என்ன பண்ணுவீங்களா? மழைக்காரனா இருந்து சொல்லி பார்த்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து வரைக்கும் போக வேண்டாம் பாக்குறேன் நானே. என்ன மிரட்டி பாக்குறீங்களா மாமா? அது நீ சும்மா இருப்பா. ஓதப்படாதீங்களா கிடாரிகளா. அம்மணி கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. உங்க ஆத்தாக்காரி உசுறு புரியறதுக்கு முன்னாடி உங்க ஐயன்கிட்ட கொடுத்து போட்டு போன நகைகளாக்கும் அத்தனையும் உங்க ஆத்தாளோட கடைசி ஆசை எப்படியாது? கடைசி ஆசை தனக்கு பாகம் போட்டுக்காம 2ஆ பங்கி உங்களுக்கு சரி சமமா தோட்டத்தை கொடுத்துருக்காரு மகாராஜன். இதுக்கு மேல என்ன பேராசைன்னு கேட்கறேன் நானு. ஆழத்துக்கு கணம் பாக்குறீங்களா? அறவடியா பேசாதீங்க மாமா. அப்புறம் ஊர் மணியாரன் கூட பார்க்க மாட்டேன். பேசுமா 2 மணி போட மாட்டீங்க. என்ன ஆறாங்கிறீங்க? என்ன பண்ணி என்ன பழனிப்பா சும்மா இருந்தீங்க. கொடுக்கும் போது கொடுக்கலாம். போன மாமா திட்டுறீங்க. அண்ணன் சொல்லுதேன்னு விடுவேன். படித்தவங்க பண்டி வைத்தால் வெண்ணவங்க உங்க பழம படிக்கடிங்க உங்க பண்டினவங்க வெண்ணடிங்க பழம படித்தவங்க பண்டிதால் வெண்ணவங்க உங்க பழம படிக்கடிங்க சதுரகிரி மலையோரம் காஞ்சிருக்கும் இருது கண்ணி பாலெடுக்கின்ற ஏனுங்க கணக்குள்ள ரொம்ப நேரம் ஆகி போச்சது போல இருக்குதுங்க. சாலையில புள்ள வேளாத்த வழியில பாத்துட்டே நிக்குங்களே. நேரம் ஒண்ணு அப்படி ஆகிடுறீங்க. இந்த குப்பை முப்பை இப்படி தானுங்க நேரம் கட்ட நேரத்துல யாரையாச்சும் பாடி கடி கொடுத்துருவாங்க. இப்ப நாட்டம் இந்த ரவைக்கெல்லாம் என் கண்ணும் ஓடுறதே இல்லை. படுத்த தூக்கமா வருது. ஏன் காத்தால பாருங்க கருப்பண்ண வந்திருந்தாங்களா? கிழக்கால ஒண்ணு வச்சுட்டு தீவனத்துக்கு அல்லாடுறானே
பெரிய குடும்பம், குட்டி குடும்பம் ஜாஸ்தி. சரி. வண்டிக்கால புதுசா ஏதாச்சும் வாங்கலாம்ட்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். ஊர் விட்டு போறானாமாங்க. பிச்சை எடுத்தாரு நம்ம ஊர் முகத்தை முடிக்கப்படாதுங்கிறானே. எல்லாருமே பெருசு போயிட்டாங்க. ஆமாங்க ஆமாங்க. இந்த உரப்பாதைக்கு விட்டுட்டு நிறைய பேர் திருப்பூர் பக்கமா கிளம்பிட்டாங்கன்னா சின்ன சிறுசு எல்லாமுக்குமே அங்க மில்லுல வேலை இருக்குதுங்களாமா. புதுசு புதுசா மில்லு வேலை காட்டுறாங்களாமா. இந்த பூசாரிக்கு மகன் ஒருத்தன் அங்க இருக்கிறானுங்களாமா. இன்னும் இந்த அங்கமுத்துவோ சிங்கமுத்துவோ பேருன்னு சொன்னாங்க. அவன் தான் இந்த மில்லு எல்லாருக்குமே வேலை வாங்கி தரானுங்களாமா. நம்ம கோரிக்கை தந்தப்பேன் அவன் கூட போறேன்னு ஆட்டை கட்டி திரியிறாங்க. ஏனுங்களுக்குள்ள இந்த பூசாரிச்சுக்கு ஒரு மகன் வேற இருக்கிறானாமா. இந்த சனங்களுக்கு எல்லாம் ஒத்தாசியா வேற இருக்கானாமா. ஆமாங்கண்ணா. போடு இன்னொரு சங்கதியும் இருக்குதுங்க. அது என்னங்க இது? நம்ம பெரிய மாரப்பு கொடுமை இப்ப மணியார்கிட்ட நல்ல வகையை மாத்திட்டு இருக்குதுங்க. சின்ன பண்ணாடி கொடுக்க விரும்பினாலும் பெரிய வகை நம்ம ஆத்தா நகைகளை எடுத்து கொடுத்துட்டு நேத்து பிறந்தவங்க என்னை ஆழம் பார்க்க முடியல. நீங்களே சொல்லுங்க. பண்ணாடி பூசாரிக்கு இங்க பேரா போட்டதுமே நல்லதா போச்சுங்க. பாரத்தை குடும்பம் மறைக்காரன் கையிலங்கிறீங்க. ஆமாங்கண்ணா. பூசாரிக்கு டேரா போட்டது நல்லதா போச்சுங்கிறீங்க. ஆமாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க கணக்குள்ள. கண்ணாடி குரங்காட்டுல பூசாரிக்கு குடிசை போட்டிருக்கா பாருங்க. அந்த காட்டுக்குள்ள வர வண்டிகளுக்கு எல்லாம் வண்டிக்கு நாலனா முறையில சுங்க வசூல் பண்றது யாருங்கிறீங்க? வெள்ளிக்கிழமை ஆனா சாமி கேட்கறதுக்கு வண்டி கட்டிட்டு கொள்ள சனம் வருதுங்கன்னா 100-150 வண்டி வாரத்துக்கு காட்டுக்குள்ளார வருவீங்களாமா. வாரம் ஒரு 50-60 ரூபாய் மாரப்பெருத்து வசூலாகுதுன்னு சொல்றாங்க. மாரப்பனுக்கா? ஆமாங்கண்ணா. இந்த ரோசனை யாருக்கு பின்ன வரும்னு நினைக்கிறீங்க? இந்த பூசாரிக்கு குடிசை போட்டிருக்கிற காட்டுக்கு சொந்தக்கார எங்க இருக்கிறானோ என்ன அளவா மணி யாரு விளாறு விட்டா பூசாரிச்சியே குடிசையை போக்க வேண்டியதானுங்களா? மாரப்ப அப்புறம் எப்படி சூங்கம்னு சம்பாதிப்பாருங்கிற ஆத்தா நகையை கொண்டாந்து மறுவாதியா பெரிய பலாடிக்கு கொடுத்து போட்டு சுங்கமோ தங்கமோ வசூல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு மணிகாரர் மூலமா வழிக்கு கொண்டாந்துடலாம் அப்படிங்கிறது என்ற யோசனைங்க. நகை கணக்கு கணக்குள்ள அது என்ன புது தங்கரமா இருக்குது. மறுக்காவும் மாடப்புறத்தும் பூசாரிச்சு மீனாட்டிக்குமோ எப்படி இப்படி ஒத்துவேல சேமுடைய ஆண்டவனே உனக்கு இதை எங்க போய் முடியுமோ? அவன் 3000 தடவை தெரியுது. ஆனா ஒன்னும் புரியலன்னு சொன்னீங்க. ஆமாங்க. மறுக்காத 2 பேரும் சேர்ந்து போட்டு இருக்கிற புது மரியாதையும் குப்புற தள்ளி உத்துவாங்கன்னு என்னமோ தெரியல. இன்னமடி ஜெயலலிதாவுக்கு ஒரு காரியம் முடிஞ்சு போச்சுன்னா இந்த கண்டாவை பத்தி கவலைப்படாம கண்ணு மூடிடுவாங்க. செருமலை ஆண்டு கண்ணாடி கண்ணாடி என்ன ஆச்சுங்க? ஏழையாரத்துல பெரிய பண்ணாடி ஆளுக்கு என்ன கட்டுறது பண்ணாருங்க. ஃபேமிலி ஆண்டவருக்கே இது இருக்குங்களா? ஒரு வாரமா நானும் இந்த வேர்ல்டு பக்கமே வர முடியலீங்க. தெரியாம கேட்டீங்க எத்தனை நாளா பண்ணாடி இப்படி சங்கடம் கட்டுறாருங்க? போன வாரம் தான் பண்ணுப்பா. ராத்திரி 10 நேரத்துக்கு மேல இருக்கேன். பண்ணாடின்னு நானும் எவ்வளத்தாலிச்சுதான் இந்த வாய்க்கால் மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். சரி. ஆனா திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருக்குங்க அப்படின்னாரு. நெஞ்சு வலி வந்துட்டுனா பேச்சு மூச்சு எல்லாம் மாறி போச்சுப்போ. எப்பவோ இதுக்கு முன்ன ஒரு 2 சரக்கா இப்படி ஆகிருச்சுதாமா. கோழிக்காரங்கிட்ட ஒரு தடவை சொன்னாராமா. அதே நெஞ்சு வலி 2 தடவை வந்துருக்குது. 10-15 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வரும். இன்னொருக்கா வந்ததுன்னா பாறை கட்டிருங்கடா, சாதி சனத்துக்கு ஆலயம் விட்டுருங்கடா. ஆனா இந்த வேளாத்தான் அங்கலாப்புக்காக வேணும்னா ஒரு டாக்டர் வேணா கூட்டிட்டு வந்து ஊசி போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாராமா. இப்போ டாக்டர் வந்தாருங்களா கணக்குல? இப்ப எப்படி நல்லபடி ஆயிட்டுங்களா? சரியான சமயத்துக்கு டாக்டரை கூட்டியாந்தா அந்த பையன். திருப்பூர்ல இருந்து ராபாடனாதான் அங்கமுத்து டாக்டரை கூட்டியாருந்தீங்கன்னா என்னமா இருக்குமாப்பா? யாரு அங்கமுத்துங்களா? ஆமாப்பண்ண. திருப்பூர் டாக்டரு அங்கமுத்துக்கு சரிதமாமா. அங்கமுத்து இப்படின்னா இந்த பட்டிக்காட்டுக்கு அந்த ராத்திரியில காரை போட்டு அந்த டாக்டர் வருவாரு. அதானே அங்கமுத்தோட அம்மாக்காரி பூசாரிச்சு டாக்டர் ரூட்லயே வேலை செஞ்சுட்டு இருந்தவளாமா. அங்கமுத்துவுக்கு டாக்டர் ரூட்லயே தனி ரூம் வேற இருக்குதாம. இந்த மில்லுல இல்லைன்னா அங்கமுத்து டாக்டர் ரூட்ல தான் இருப்பானாமா. ஆனா கணக்குல
அங்கமுத்து பெரிய மனுக்காருங்க. நல்லா சொல்லு. மாரியாத்தா வேணும் முடிச்சாலும் நின்னுக்கு செய்யறதுக்கு ஆள் வேண்டாங்களா? அது வேணும் அது. வளர்த்த குழந்தாட்ட 2 மக்கமா பண்ணாடிக்கு இருந்து என்ன ஆச்சுங்க? ஆத்துக்கு எவனுங்க வந்தாருங்க? இவன் சாவின்னு சொல்லுங்க, நான் சரிந்த. நோவு சரியா போச்சு பண்ணாடிக்கு. ஒரு 2 வாரத்துக்கு படுக்கையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு டாக்டர். ஓஹோ. 2 வாரம் என்னப்பா, 1 மாசத்துக்கே படுக்கையில பண்ணாடி அமுத்தி போடலாம். பண்ணாடிய இப்பதான் அங்கமுத்து தான் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு கொடுத்து கவனிச்சுட்டு இருக்கிறார். டாக்டருக்கு செலவு ஜாஸ்தி ஆயிட்டுங்க. என்ற டூருக்கு போயில 200 ரூபா பண்ணாடிக்கு வச்சிருக்கீங்க நமக்குள்ள. அத யாராவ மண்ணு ஆற கண்டது மனு ஆற கண்டது. பண்ணாடி தனக்கொசரம் இன்னொருத்தர் பணம் கொடுக்க விடுவாரா என்ன? சொல்லுங்க. கொடுத்து பழகிற கையப்பாது. ஆமா. கடமைப்பட்டவனுக்கு எட்டியும் கூட பாக்கல. நோவு தீர்ந்த அப்புறமும் ரொம்ப சாக்குறதே உடம்ப பாத்துக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்காட்டி அங்கமுத்து இங்கேயே இருந்து சேவகம் பாக்குறானே. ஆனா ஒப்புக்கு ஒரு உபசாரத்துக்கு கூட பெத்தப்பறம் பார்க்க தலைகாட்டி அந்த சண்டாளனுக்கு. அங்கமுத்து மாதிரி ஆளு வித்துட்டானுங்களே, அங்கே இங்கேயும் தூத்தலாது தூளுங்குதையா. சொல்லு. நம்ம குட்டியும் போய் சேர்ப்பன பாருங்க. வேணாத்தா ஏத்தா நீதான் ஒரு நடவை பாத்துட்டு வரதானோ? ஆறவா பண்ணாடி தம்பி தங்கிருந்தா இருக்கிறாருன்னு துப்பக்காரோட ஆத்தாலும் ஐயரும் போய் பாத்துட்டு வந்தாங்களாமா. மத்தாண்டார் கொண்டாடிக்கு இருக்கிறாக்கிற கொழுந்தனார் கொண்டாடிக்கு இல்லையான்னு பேச மாட்டாங்களாக்கு. இப்ப நீதான் ஒரு நடவை பாத்துட்டு தான் வாவ. எனக்குமே போகலாம்னு தான் இருக்குது செல்லையா. அப்படியே அந்த சாமியாரோடையும் பார்த்து போட்டு இந்த சனியை காது நோக்காடு எப்ப நல்லாமனு கேட்டு போட்டு வரலாம்னு பாக்குறேன். எதுக்கும் உங்க வீட்டுக்காரரை காணுமே. அதுதான் பாரு பாலத்தால வேலந்தாட்டுக்குள்ள மாசான் கூட சேர்ந்துட்டு கட்டுப்பான சாராயம் குடிச்சு போட்டு எங்க ரகல ரத்தைக்கு போயிட்டு இருக்குதோ தெரியலையே. தேமலையானே இங்க வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? குடியானம் குறைக்கிற உழப்பாது. அதான் பாரு பூசாரிக்கு பாக்குறதுக்கு கூட தேர் கடையாட்டமா வந்துகிட்டே இருக்குதாமா. நேத்து பாரு இங்க வண்டிக்கு 10-20க்கு மேல ஓட்டாமில்ல. அப்படி போகாமையா 80-100 வாரம் சுங்க வசூலாகுது. ஆளுங்க வசூல பண்றாங்க. என்னத்தாது வேற யாரு இது மத்தாண்டார் வேணுங்கிற? அத நாசமத்தவங்கள இந்த வசூல்ல உங்க பண்ணாடிக்கு கூட்டு இருக்கும்ல. அட நீ ஒண்ணு கூட்டும் இல்ல சாட்டும் இல்ல. அவங்க வந்தா நானும் மாப்பிள்ள கவுண்டர்கிட்ட இத கேட்காம விடமாட்டேன் பாரு. வாரம் 100 வரும்படி வாரதாலதான் என்னவோ மணிகார்கிட்ட அப்படி தெம்பியமா சொல்லி விட்டுருக்காரு மாத்தாண்டாரு. என்ன சொல்லி விட்டாரு இல்லையா? வேளாத்தாளுக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு அந்த நகைகளை எடுத்து கொடுத்து போறோங்கன்னு மத்தாண்டாரு கிட்ட மணிகார் நேரா கேட்டாங்களாமா. இவரு தம்பி கிட்ட சொல்லிட்டு குடிச்சாருன்னு சொல்லி விட்டாராமா. நான் குறிப்பு நிக்கலீங்க உன்னினா மக்கள் சேன காலசர் கழட்டி அடிங்கோ வெக்கமத்து பேசினாராமா மாத்தாண்டாரு. அத நான் சொன்னங்களா நகை எடுத்த நகை? ஆமா சொல்லக்கூடாதுதான் பார்த்தேன் நானும். சொல்லாம விட்டா எந்த நெஞ்சு வெந்தே போகும். அதான் அந்த பூசாரிச்சி மகனாம அந்த முத்த சங்க முத்த யாரும் வேற சாதி பயனாமா. பண்ணாரி வீட்டுல மாப்பிள்ளையாட்டமா 1 மாசமா இருக்கிறானாமா. சரகம் பூசாரிச்சி என்ன சாதியோ என்ன சனமோ இளவு இந்த லட்ச கண்ணாமா கண்ணாலாம். அடக்கன்றாதிய இப்படி வேறியா? இதாராத்தான் உனக்கு சொன்னாங்க. இந்த வேதாத்துக்கு தெரியல பாரு. இதத்தன்னாலா இந்த கூத்து எல்லாரும் மாடினா போல அது யாரும் மாடினாலாம்னு இத்தனை தூரம் ஆகி போனதுக்கு அப்புறம் நாங்க வேற கூத்துவோன்மாக்கு சங்கட்ட மேல கேப் போவோன்மாக்கு ஈ போகாதீமா கேறாங்க. உன்ற வீட்டுக்காரர் வரட்டும், நானும் நல்லா கேட்டு போடுறேன். இது என்ன குழப்பத்தான நீ? இதேனுங்க வெள்ளிக்கிழமை வாரம் முன்னாடி போனீங்களே, 1 வாரமா ஆளே இந்த பக்கம் வரலீங்களே. துடிச்சு போயிட்டேங்க நானு. வேளாத்தா நான் இந்த துடிச்சு போயிட்டேன். வேளாத்தா மில்லுல தைக்கிறதுல அதான் வர முடியல. அதெல்லாம் கிடைச்ச இது எங்க பெரிய பண்ணாடி காலையில ஒரு நொடி கூட தங்க மாட்டேங்கிறார. அட இன்னொரு 10 நாளைக்காவது பதுக்கின்னு இருந்தா அது நல்லதுதானே வேளாத்தா? ஐயன் சொன்னா கேட்காது. ஒரு நொடி சும்மா இருக்க ஐயனுக்கு முடியாது. ஆமா மில்லி பிரச்சனை துருவத்துல முடிஞ்சு போகும் இல்லைங்க வேளாத்தா? எந்த பிரச்சனையுமே தள்ளி போட்டா என்னன்னு தெரிய போயிடு. ஆள் போட்டா 2 வேலை போறதுக்குமே கடைசியில எத்தனையோ நல்ல ராசை முடியும். ஏவன் கேக்குற? அதெல்லாம் கிடைச்சு. ஆமா நீ தலைக்கு அரபுத்தானே வேச்சு குளிச்ச வாசனை இப்படி ஆள ஒரே அதிக தூக்குறா. அரபிங்க வில்லக்காய் ஆட்டி குடிச்சுனுங்க. ஏனுங்க இத பாருங்க. என்ன முயல் என்னமோ தூசாட்டம் இருக்குது. இது பாருங்க அழுந்தது. அதான் பாரு வேளாத்தா எத்த நின்ன இப்படி
இன்னும் கிட்டத்த வாருது. கிடக்குண்ணா யாராச்சும் வந்துருவாங்க வீட்டுக்குள்ள. யார் இங்க வாரா? சரி விடு. புதிய சுத்துற எல்லாம் சரியா போவே. கண்ணை போட்டு கத்துக்காத வேலாத்தா, அப்படியே விடு. போக விடுங்க. ஐயோ என்னமா சுடுது, ஊரில் மொழி எல்லாம் வெந்துரும் போல இருக்குதே. இப்படியே பாரு எத்தனை அழகா இருக்குதுன்னு. புதுசா என்ன அழகு தெரியுதுங்க. வேலாத்தா, மஞ்சள் தேய்ச்சி குளிச்சால அழகாத்தான் இருக்கு இல்ல வேலாத்தா? திருப்பூர்ல இப்ப எல்லாம் மஞ்சளே இருக்காது, வெறும் சோப்பை போட்டு போட்டு மூஞ்சி எல்லாம் வெடுத்து கிடக்கும்ல. ஏஹோ திருப்பூர்லயே பொண்ணுகின்னு பாக்குறாப்புல இருக்குதாக்கோ? ஆமாமா, வேளாத்தால கட்டிட்டப்பறம் இலை குடிக்கணும் ஒரு பொண்ணு பாக்கணும்ல. விடுங்கப்பா போவ நீங்க. கண்ணே கண்ணாடி கண்ணே, தமாஸ் சொன்னாடி நானே. கோட்டை பாரு வேளாத்தா. ஆமா மறுபடியும் எப்ப வச்ச விரலெல்லாம் ஒரே ரத்தமாட்ட சவுண்டு கிடக்குது. ஐயோ என்ன நொய்ய நொய்யா? ஆமா நீ தமிழ் படிப்பிய வேளாத்தா? நீ தான் படிக்க வைக்கலையே. ஆனா எழுத்து கூட்டி படிச்சு போடுனாக்கோ நல்ல தங்க கதை அடுத்த கதையெல்லாம் கேட்டிருக்கிறனாக்கோ. அந்த பசங்குடி அட்டாளி மேல ஐயன் கட்டு கட்டி வச்சிருக்குது, அட்டாளியில இருந்து எடுத்தாந்து படிக்கட்டுமா? விடுவனா உன்ன இங்க தப்பிச்சுட்டு போற? அடி என்ன நல்ல ரங்க கதை படிக்க நேரமாது அதெல்லாம் கிடைச்ச வேளாத்தா. இந்த விசுக்கா சிங்கன ஒரு கூத்தாடணும் வந்துக்கே போறவிதானே நீங்க. உங்ககிட்ட ஐயன் ஒண்ணு சொல்லியாக்க, எங்க முதலாளிக்கு இங்கனூர்ல கூட புது மில்ல இருக்குது, முதல்ல தெரிஞ்சுக்கோ. அங்க நீ வந்தீனா நானும் பாறேன் வேளாத்தா. இங்கனூர் கூத்தாண்டிக்கு வந்தீங்கன்னா உனக்கு ரிப்பன் வாங்கி தருத. வேலையாடாதீங்க, இப்ப சும்மா இருங்க. கூத்தாண்டிக்கு போறோமோ சுடுகாட்டுக்கு போறோமோ ஆறு பார்த்தாங்க. என்ன வேளாத்தா இது திடீர்னு இப்படி விரும்பி குடிச்சாப்ல ஆகிட்ட? நான் எதுவும் தப்பாக்கப்ப சொல்லி போட்டேன்னுமா கோமாக்கண்ணு? இல்லைங்க எனக்கு பயமா இருக்குதுங்க. ஏன் இந்த ஓரத்து பாளையத்துக்குள்ள காடு வைக்க விடாம உங்களை அடிச்சு துரத்தணும்னுட்டு எனக்கு சின்ன பாணிப்பேன் வரிஞ்சு கட்டிட்டு சுத்துறானுங்களாமா. ஊரே அண்டாம பாலத்தளவு வேலங்காட்டுக்குள்ள மாசாயம் கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு சாராயம் காய்ச்சி குடிச்சு திரியறானுங்களாமா. அடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு பேசுறானாமா. ஊரே பேசுதுங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு இருந்துருங்க. நெஞ்சில வச்சு பூட்டி வைக்கிற விஷயங்களா இது? எனக்கு என்னவோ பயமா இருக்குதுங்க. மேற்கால தொட்டு கருப்பாத்தாலும் அந்த கோரிக்காருக்கு அந்தப்புறம் வந்து சாறு மாடியா சொன்னாங்க. எனக்கு தெரிய வேண்டாம்னு தாங்க. இதுக்கா இப்படி பயந்து போன வேலாசா? உங்க பெரிய மாறப்பன போன வாரம் கூட துங்கக்காரன்னு பார்த்து நான் பேசிட்டு தான் இருந்தேன். அப்படியா? அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கிற மாதிரி தெரியலையா? இல்லைங்க இல்லைங்க, எனக்கு என்னவோ பயமா இருக்குதுங்க. எனவோ வேறொரு பயமும் கூட. அடச்சா இது என்ன கிரமா இருக்குது பயமுங்கிற? அவர் திடீர்னு வெக்கப்பட்டு நிக்கிறாப்புல, இது என்ன விஷயம் சொல்லி போடா தீக்கிறா? இல்லைங்க ஒரே முசுவா இந்த கணக்குலயும் ஐயனு சேர்ந்துட்டு எனக்கு மாப்பிள்ள பாக்குறாப்புல இருக்குதுங்க. வெள்ளச்சோள மாட்ட விளைஞ்சு நிக்கிற நீயே பின்ன பாக்காமலாம் இருப்பாங்க? ஏனுங்கோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. எதுக்கு பயப்படணும்னு நான் கேட்கிறேன். தைரியமா என்ன தாண்டி யாரு வராங்க நான் பார்த்து போடுறேன். வேளாத்தா முதல்ல ஒரு காலத்து மோர் இருந்தா கொண்டா. என்ன மாப்பிள்ள பயந்துட்டாப்புல இருக்கு? நான் இருக்கு பயக்கிறேன். இதே என்ன தோத்துறீங்க? விடுவனா ஊடுங்க கடவுளை பிடிச்சது கையில கொடுத்துருவீங்க போல இருக்க. கம்மஞ்சது புடி தண்ணி இருக்குதுங்க, ஆரட்டத்தை குடிச்சா மாம்பழம் மாட்டம் இருக்குமா இருக்கும். ஊத்திட்டு வரட்டுமா? வாங்க வாங்க உள்ளுக்குள்ளே வந்துருங்க. என்னமாடி இந்த நேரத்துக்கு இத்தனை தூரம்? உன்னை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு போலாம்னு தான். இந்த ஊர்ல என்னை பார்த்ததுங்க வெறி பண்ணாடி கொஞ்சம் மேலந்துதான் போயிட்டீங்க இல்லீங்களா? எங்கெந்தியோ சுத்தி போட்டு கடைசியா இந்த மண்ணை மிதிச்சாத என்ற மனசு கொதிப்பு அடங்குமுனி இங்க வந்துடுங்க. எனக்கும் இங்க பக்கத்தால சிறுகதுங்கிறானுங்களே பிறந்த ஊர் எல்லாமே ஊர்ல ஆறு இருக்கிறாங்க. அப்ப நான் ஆத்தாடு சின்ன வயசுலயே என் அனாதையாட்டு போட்டு மண்ணை தின்னுட்டாங்க. கூட பொறப்பு சொந்தம் வந்தோம்னு ஆறுமே இல்லைங்க. நானும் அனாதை தானுங்களே. எங்கதான் இருந்தாலுமே தாத்தாட்டியாட்டு தானுங்க நான் இருந்தேன். ஏனுங்க என்ற பையன் அங்கமத்தானு பாத்தீங்களே, ஒரு கால் மாட்டுல தானுங்க உளுந்து கிடக்குறேன். அத இனியும் பொழைச்சுக்குவானுங்க, மினுக்கு வந்துருவானுங்க. தப்பா நினைச்சுக்காதாத்தா. நெசுமாலுமே அந்த தங்க குழந்தை அங்க முத்து ஒன்ற பையனா டாக்டரை தூக்கியாந்து
எந்த உத்தர புதைக்க வச்சாலே மகராஜன் அவன் ஒன்றை போய் தானே. ஆமாமுங்க, எனக்கு ஒரே ஒரு குடத்துல தானுங்க அங்கமுத்தானுக்கு நம்ம ஊர் பக்கத்துலயே ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கொண்டாத்த மூச்சு போட்டோன்னா என்ற உர தீர்ந்து போயிருமுங்க. என்ன பண்ணாடி உங்க வாட்டுக்கு திரிச்சுட்டே நிக்கிறீங்க? ஒண்ணுக்கு நாட்டா நீ சொன்ன. எப்பவோ ஒரு காலத்துல இந்த பாவி உங்க மகனுக்கு எடுத்து போட்டாலேன்னு நீங்க குமுறிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்த கிழவினால அந்த மகனுக்கு ஒரு சின்ன பிரயோசனமுங்க. இங்க வார வண்டிகளுக்கு சுங்க வசூல் பண்ணி அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமா என்னவோ தெரியலீங்க. எனக்கு வடிவாடி மறுக்கா உங்க பாட்டுக்கு திருத்துக்கிறீங்க. இங்க வாரம் பண்ணாடி நம்ம கையில ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தேரம் கூட அழிஞ்சு போற தேரம் தானுங்களே. சாமி கிட்ட இருக்கிற முட்டு இந்த உசுருக எல்லாமே வித்தியாசம் இல்லாம ஆனந்த சொரூபமா இருக்குதுங்க. சாமியை விட்டு பிரிஞ்சு ஒரு உடம்புக்குள்ள பூந்ததுமே அந்த உடம்புத ஆனந்தம்னு நினைச்சு போட்டு களியாட்டம் போடுதுங்க. அப்புறம் கட்ட சுருங்கி மண்ணுக்குள்ள போற நிலை வர்றப்பதான் மறுபடியும் சாமி நினைப்பு வருதுங்க. இல்லைங்களா பண்ணாடி? சிரமதை ஆண்டவனே, சரிதான் தாய் நீ சொல்றதுமா. எப்படி இருந்தவோ இப்போ எப்படி மாறிட்ட தாய் நீ? இன்னும் நீ சொல்லிடணுங்க. நம்ம கண்ணாத்தாளுக்கு எப்பங்க கல்யாணம்? நானே ஒரு மாப்பிள்ளை பாக்கட்டுங்களா? பெரிய பண்ணாடி வீட்டுக்காரங்க எல்லாருமே வண்டி கட்டிட்டு சாமி கேட்டு இங்க வர்றாங்கள. நம்ம வேளாத்தாளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவனை புடிச்சு போடணுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. கூட பிறந்த பொறிவுதான வேளாத்தான்னு நினைப்பே இல்ல. பிறந்தவமா இருக்கு அண்ணன் மாதிரிதான் விந்து நிச்சுட்டு நிக்கிறப்போ அன்னைக்கு பொம்பளை என்ன அஸ்குசா சொல்றா வாருன்னு நினைச்சு போட்டீங்களா பண்ணாடி? இது குத்தமுங்களா? இல்ல மீனாட்சி, இதுல குத்தமே இல்லை. நீ வேற முடிச்சு பிரம்ம முடிச்சு விட பெரிய முடிச்சுதாய். சரி சரி நான் வாரந்தாய். வேளாண்டா சாலையில தடிக்க வரி பார்த்துட்டு இருப்பா. வாரந்தாய். மகராசுல போயிட்டு வாங்க பண்ணாடி. சேமல ஏன் கண்ணை திறந்துட்ட தைரியமா போயிட்டு வாங்க. சரி சரி. வாங்க வாங்க மாமு. மாமனா வந்திருக்கிறீங்களா? மணிகரா தான் வந்திருக்கிறீங்களா? இல்லது மரியாதையெல்லாம் பிரமாதமா இருக்குது. அது அப்புறமா சொல்றேன். பழனி போ. ஒரே காந்தலா இருக்குதப்பா. மரமேறி இருக்கானான்னு பாரு. ரெண்டு இழநி போட்டாரு சொல்லு. ஆமா என்ன என்ன சின்ன மாப்பிட வாய் வறண்டு தெரியாம இருக்குது. உடனே ஏப்பா வெடிக்கிறப்ப மரமேறி இல்லைங்களே மாமா. கண்ணுல ஏதோ போடல மாமா. 2 நாள் ஆளே தோட்டத்து பக்கமா காணுங்க. அப்படியா? உந்தி மாதிரி இருந்துச்சுங்கன்னா நானே மரமேறி கொலைய வெட்டி கீழே வெளியே போடுவோங்க. இப்ப என்னன்னே தெரியல முடியது இல்லைங்க மாமா. அது எப்படி முடியும்னு? 1 மூடாவா 2 மூடாவா? நீ சும்மா இருங்க மாமா. மாப்பிள மனுஷன் எதுக்கு பொய் பேசணும்? மாப்பிளைய பொய் பேச பண்ணணும்னு எனக்கு ஆசையில பழனிப்பா. 10 நாள் எங்க போயிட்ட, என்ன பண்ணிட்டு இருந்த, காரியம் பறிச்சுதா, அப்படி இப்படின்னு நானும் கேட்க போய் நீயும் ஒரு பொய்யா பேசுறத கேட்கறதா? எனக்கு மாமா தட்டுக்கிறேங்கன்றீங்களா? பழனிப்பா இது கம்பத்தை சுத்தி சலகை கட்டிட்டு ஆடுற ஆட்டம் பண்ண பழனிப்பா. வீட்டுக்குள்ளாரியே குதிக்கிற குறிப்பு. மாசானம் கூட்டத்தை நுழவு பார்க்க விட்டியே என்னத்தை கண்ட? இல்ல என்னத்தை கண்டு போட்டாங்க? என்னடா மணிகார என்னமோ உடனே நினைச்சுக்காத. மலையேறு வாரத்துல சாராயம் காய்ச்சற இடத்துல அவங்களுக்கு வேலை. கெடாபட்டுற பக்கத்துல கருப்பராய கோயில்ல மாசான கூட்டத்தை பார்த்தா சரிதாண்டாலும் நான் போயிருவேன். இங்க நம்ம பூசாரிச்சு காட்டுக்கு அவனுங்க வந்தாங்கன்னா என்ன என்ன மாப்பிள நான் என்ன இந்த காலத்து ஆளா? ஆனா சரி இருக்கும் ஐயா. அந்த அங்கமுத்தானே அடிச்சு மாதிரி தான் ஓடி போயிடுவானா? இல்ல நான் கேட்கல ஓடி போயிடுவானாங்கிறேன். புள்ள பூசாரிச்சு குடிச்சிக்கு தீ வச்சு விட்டுட்டா அந்த மாசத்துல எல்லாம் சாம்பலா போயிடும் நினைக்கிறியா? 6 பண்ண கூட தட்டி கேட்க ஆடு இல்லையா? இல்ல நீங்க தான் கொம்படுகளா? ஒரு ஜீவித்து கூட கிடையாதாக்கா? அது சரிதான், எப்படியோ தப்பிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அண்ணன் தம்பி 2 பேருக்கு தான் ஐயனோட மனசு ஒத்துக்கல. அந்த புள்ள வேளாத்தா என்ன பாவத்தை பண்ணுச்சுன்னு கேட்கறேன் நானு. என்ன அவதாரியில நீங்களே பழகி போடுறீங்க போல இருக்குத. ஏப்பா எவனாச்சும் கேட்டா சிரிக்க மாட்டான்? இல்லைங்க மாமா, ஒரு வகையில தப்புதானு மாமா. ஒரு வகையில இல்லையா, பல வகையிலும். நீ சரியான கவினுக்கு பிறந்திருந்தா ஒரு காரியத்தை பண்ணணும். இப்போ சரி சொல்லுங்க மாமா. என்ன வேணாலும் செய்ய நான் இருப்போம். எனக்கு கூட செய்ய வேண்டாம்டா. உங்கள்ட்ட மாரப்ப கூட நகையை கொடுத்துறதுன்னு சொல்லி போட்டா சரி. ஆனா நகை நட்டு கிடக்குது ஐயா, நீங்களே வச்சு பழச்சுங்க. இந்த பூமி கூட கலர் ஆகாத பூமின்னு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு என் பங்கு இதுல இருக்குதல்லோன்னு பண்ணாடியே இங்க வந்து தகலா இருக்கு நிக்கலாம்.
ஆனா உங்க 2 பேருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. துப்புட தம்பளத்தை அவர் வாய் எடுத்து போட மாட்டார், அது வேற சங்கதி. ஆனா கேளுங்க மாப்பிள. சொல்லுங்க மாமா. வேலாத்தா உங்க பிறவியா கண்ணியின் காப்பும் கழிச்சு எவனாச்சும் கையில அதை பிடிச்சு கொடுக்க வேண்டாமா? ஒரே ஒரு பிறந்தவன் நினைச்சு பாரா ராஜ்கோலு. ஒரு தாய் பிறப்பில்லையா நீங்களும் அவ்வளோ தப்பு தானுங்க மாமா. எனக்குமே டைம் கொஞ்சம் சரியில்லாம தெரிஞ்சு போடணுங்க. கேரகம். ஆமா, அது எப்படி வாழ்க்கை எல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு? இத்தனை நாள் நானும் பண்ணதெல்லாம் தப்பு தானுங்க மாமா. மண்ணு ஆற கண்டது மனை ஆற கண்டதுன்னு ஆத்தா எடுக்கிற வரைக்கும் சொல்லுவான். தெரியாதானுங்க மாமா போச்சு. இப்போ வேளாத்தாளுக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்தா ஐயன் சம்மதிக்க வேண்டாங்களா? பெரிய பொண்ணாடி கருத்தால அது நிக்காது. எப்படி? நீங்க கொண்டாகடா மாப்பிள்ளைய, நான் முன்னுக்கு நிக்கிறேன். நானே மடப்புள்ள மன வர வரைக்கும் கூட்டிட்டு போறேன். அப்புறம் என்ன, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம்டா. உங்க ஐயனை பார்த்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஏன் கணக்குக்குள்ள வந்து அப்பப்ப பேசிட்டு போவாரு. போய் பார்த்துட்டு வந்து நான் சொல்லுங்க. சரிங்க மாமா. நகையும் கூட எங்க அண்ணனை கேட்டு போட்டு நாளை மீன் எடுத்து கொடுத்துட்டா போதுங்க. என்ன வேற அவங்க ஆட்டா ஊருக்கு போய் டேராவே போட்டாளுங்க. யுனைடெட் போறதானுங்க. எப்படியோ ஊட்டணும் இப்ப வாச்சு வந்தத மனசு மாறாட்டமாயே இடியாலும் போர்க் பண்ண மாட்டியா? ஐயோ, தேமலை என் ஜெத்தி மட்டும் சொல்லுங்க. இது யோகி மத்தான்னு இருப்பேன். ஒன்னா பிறந்தவங்க ஒரு நாள் வாழ்ந்தவங்க கூட பிறந்தவங்க கூட்டு பாடினவங்க. ஒரு நாள் பிறந்தவங்க ஒரு நாள் பாடினவங்க கூட பிறந்தவங்க கூட்டு பாடினவங்க. ஆகட என்னங்குது பெரிய பண்ணாடி ரொம்ப நேரமா இந்த செல்லக்காய் சடன் குடிச்சு நிக்கிறா சொல்லுங்க. மேக்கால சுப்பக்காரோட பேச்சு போட்டு வரணுங்க. பாத்துட்டே வரணுங்க. கருப்புலையா வாங்க வாங்க. வரணும் வரணும். உங்களைத்தான் நானும் 2 நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏனுங்க? தாயில புள்ள மாதிரி ஏக்கமா நின்றுட்டு இருக்குது இந்த வாயில சீவன். சொரிஞ்சு விட்டா கொஞ்சம் ஜோகமா இருக்க வேண்டிட்டா. அது சரிங்க அது சரிங்க. ஆமா, என்னைக்கு கையில தான் வாழைத்தண்டு மாதிரி இருக்குது. இவங்களா? இவங்க நேற்று காரையூர் பக்கம் போயிருந்தாங்களா, அங்க டயர் பச்சரிக்குள்ள வாழைத்தண்டு போட்டிருந்தாங்க. சரி. எனக்கு நம்ம சின்னமணி வேளாத்த நினைப்பு வந்துச்சுங்க. அம்முடி ஏதோ ருசியா தின்னுருக்காத வேணுமா, இன்னைக்கு இங்க வன சொல்லாமனு வடக்காடு நொச்சி போய் கொண்டாடுனுங்க. நேற்று போகையிலே வாழைக்காடு சாஞ்சி இருக்கிறது பாத்துங்களா, அதுதான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. நல்லா இருக்குது வாங்க. சாமநாடி ஒரு ஆண் விட்டு சாக்குல போட்டு எடுத்தாரு. அலட்சமா ஏத்தோணும்னாலும் கிடைக்காதுங்களா? வாழைத்தண்டு அப்படின்னு சிக்காது தரக்கா. ஆனா மனுஷனுக்கு அந்தந்த கிடைக்கும் நிலப்புல. ஆனா ஆள் போற அத்வானம் மாட்டீங்களே. சரி, அது கரெக்ட் கொடுங்க. பண்ணாடி இப்போ உங்க புத்தரனுக்கு போறது ரொம்ப மக்கியமுங்க. இப்பதானுங்க எல்லாரும் வண்டவாளமும் வெளிப்படுங்க. நம்ம பெரியவனும் சின்னவனுமே அம்மனி வேளாத்தாளுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு போனாங்களாமா. எங்க போனாலும் பெரிய பண்ணாடி இருக்கிறப்போ நீங்க ஏயா வர்றீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்களாமா. 2 பேரு முக்காத்த போட்டு வந்துட்டாங்க. ஆனா உங்க மூத்த மருமக சுப்பக்கா பாருங்க ஒரு சாமர்த்தியம். என்ன பார்த்து கேக்குறாங்க, கணக்குள்ள நீங்க இஸ்கா பருத்தி விட்டு போட்டு துப்புட்டி கூட போந்துக்குவீங்க, மொகாமக்காரு நீங்க எனக்கு முன்னால போகப்படாதுன்னு கேக்குறாங்க. ஓஹோ, இதுவும் வேறையாக்கு. நேற்று மணிக்காரு வந்திருந்தாருங்க கணக்குள்ள. அப்படிங்களா? எல்லா விஷயமும் சொன்னாரு. ஒருத்தர் எங்கேயும் போகாதீங்க, அம்முடி வேளாத்தாளுக்கு வார ஆவணியிலே வச்சிடலாம்னு உறுதியாயிருச்சு கணக்குள்ள. அப்படிங்களா? தேமலை ஆண்டவனே, எல்லாம் சந்தோஷமுங்க. ஆமாங்க, எப்படி இப்படி இந்த மாதிரி திடீர்னு? அதுக்கு தானுங்க உங்களை 2 நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானு. நீங்களும் வாரபாடு இல்ல. காரையூர் பட்டக்காரரு மளிகாரோட வந்திருந்தாருங்க. அப்படிங்களா? இது நம்ம தரவடைங்க, தாராளமா பொண்ணு புதுங்க அப்படின்னு உறுதியா சொல்லி போட்டு ஐயோட காடி ஊர்த்தி எடுத்துட்டு போயிட்டாருங்கம்மா. மாப்பிள்ள பையனோட தம்பி மறுக்கா நேத்து இங்க வந்துருங்க. கோயம்புத்தூர்ல எங்கேயோ காலேஜ் படிப்பாமா. நம்ம சின்ன முனியோட கூட பிறந்தவங்க இந்த கண்ணாலத்துக்கு வருவாங்களா, கண்ணாலம் பழைய ஊர்லயே நடக்குங்களா, இல்ல இந்த சாலையில வச்சுக்குவீங்களான்னு கேட்டுதான் அந்த தம்பி. கரண்புள்ள நம்ம தங்கதி காரையூர் வரைக்குமே தெரிஞ்சு போயிருக்குன்னா பாத்துக்கலாம். கதவு போனாச்சான்னு பெருசாக்கு, உடக்காலையில கிடக்க முட்டிச்சையில காணாம போலான்னு பெருசான நீங்களா கணக்குள்ள தேவைப்பா எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. இந்த காரையூர் மாப்பிள்ளை உட்காருங்க நிச்சயம் கீது ஏதாச்சும் வச்சுக்கலாம்னு கேட்கலீங்களா? இல்ல கல்யாணத்தன்னைக்கு வச்சுக்கிறாங்களோ என்னமா?
இது வேற ஆடி மாசமா வச்சுங்களா? மறுக்காவும் ஒரு சரக்கா பொட்டக்காரரை கூட்டிட்டு வாரம்னு போனாங்க. நிச்சயத்துக்கு 4 வாக்கு ஆளை கூட்டிட்டு வாரம்னாங்க. இதுதான் ஆடியா போட்டுங்களா? சரி வரட்டுங்க வரட்டுங்க. அந்த நாள் பார்த்துட்டு தானே அவங்களும் வருவாங்க. சரி அப்ப நான் காத்தாண்டு வரணுங்க. வெளிய காத்தாடியே வந்துருங்க கிளம்பிள்ள. நம்ம அம்முனி வேளாத்தை விட்டு பேசி போடலாம்ங்க. சரிங்க வாருங்க அப்போ. சரி. എന്താ തൂക്കമല്ലേ മുതക്ക് തൂണ്ടമണി நானும் போய் பார்க்க வந்தீங்க ஐயா, நீங்க போய் பார்த்துக்கோங்க. எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது ஐயா. ஐயோ இது ஏனாத்தா கண்ணு கலங்கரையாட்டு இருக்குது. ஏன் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. என்ன வேலுக்கு சொல்லுதாய், உனக்கு என்ன குறை வைக்க நான் சொல்லி போட்டாளுங்க. உங்க ஐயத்தின் வெடிச்சு போயும் போல இருக்குது. இந்த ஆத்தா ஐயப்பா, நானே சொல்லாத்தா சொல்லு. எவங்க மேலும் தகுதிமை சொல்லாத்தா சொல்லுங்க. ஐயா, நான் அந்த மாப்பிள்ளையை சட்டிக்கினேங்க. ஆட சிரிக்கா இதுக்கோசமா இந்த அழுகாச்சு. சரி வேண்டாம்னா வேண்டாண்டா. இதுக்கு போய் இப்படி இதை சொன்னா உங்க ஐயன் வச்சு போடுவா. உடனே என்னைக்காச்சும் ஒரு சலக்காவாச்சு நான் சத்தமா கூட ஏன் கேட்டுருப்பா. எனக்கு முத்தரை கட்டி போட்டுக்கிறதே நீதான் நாட்டா. உனக்கோசரம் வேற கண்டு இத்தனை பாதிப்பை கத்தை ஐயா சொல்லுங்க. சொல்லு. ஐயா, நானு வந்து சொல்லி போறாத்தா. நானு அங்க முஸ்த கட்டிக்கணுங்க ஐயா. அங்க முத்தா? ஆமாங்க ஐயா. சேமதையானே சரியாத்தா. இதுக்கா இத்தனை அழுதாச்சு. தெரியுமா, நல்ல மனசுக்காரன் தான் அங்க முத்தானோ. இதை சொல்லக்குள்ள அழுகாச்சிர புசுக்கு எந்த மனசு துடிக்க வச்சு போட்டியாசா. ஒன்றை மனசு போல செஞ்சு போடலாம் தாய், ஒன்றை மனசு போல செஞ்சு போயிடலாம். சட்டி சுட்டதடா நாடகம் கேட்டீர்கள். From the very beginning, Lasky was brilliant in his